بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரத்துல் ஹாக்காவினுடைய இறுதி வகுப்பிலே நாங்கள் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கிறோம். அந்த தொடரில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா பின்வருமாறு ஆரம்பம் செய்கிறான். ஃபலா உக்ஸிமு பிமா துப்சிரூன். ஃபலா உக்ஸிமு, நான் சத்தியம் செய்கிறேன். ஃபலா உக்ஸிமு என்பதற்கு நான் சத்தியம் செய்கிறேன் என்பது அதனுடைய அர்த்தம். பொதுவாகவே ஒரு பாவனை இருக்கிறது. சத்தியம் செய்வதற்காக அரபிகள் இந்த முறையை பயன்படுத்துவார்கள், இந்த சொல்லையே அவர்கள் பயன்படுத்துவார்கள். அதுதான் லா உக்ஸிமு அப்படி என்று சொல்வது. அந்த லா என்பது பொதுவாக நாங்கள் நெகட்டிவாக விளங்கியிருக்கிறோம், இல்லை என்ற அர்த்தத்தில் பொதுவாக நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் சத்தியத்திற்கு முன்னால் அந்த ஹர்ஃபு வருகின்ற பொழுது அது உறுதியை காட்டும். லா உக்ஸிமு என்றால் அந்த சத்தியத்தில் உறுதியாக சத்தியம் செய்வதை அது கருத்தாக எங்களுக்கு தரும். லா உக்ஸிமு என்றால் நிச்சயமாக உறுதியாக சத்தியம் செய்கிறேன் என்பது அதனுடைய பொருளாக இருக்கிறது. அல்லது இன்னொரு வகையில் அதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். பொதுவாக எங்களுடைய பேச்சு வழக்கிலே நாங்கள் நிறைய விஷயங்களை சொல்லுகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முன்னால் இருந்தால் லா வல்லாஹி அப்படின்னு சொல்லுவோம். அது எங்களுடைய பேச்சு நடைமுறையிலேயே இருக்கிறது. அப்ப அந்த இடத்தில் அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் நினைப்பது போன்றல்ல, அல்லாஹு மீது சத்தியமாக. அந்த எங்களுடைய பேச்சு நடைமுறையில் லா வல்லாஹி அப்படிங்கிற இடத்தில் அந்த வல்லாஹி என்ற சொல்லை எடுத்துவிட்டு அந்த இடத்தில் எந்த சொல் போடப்பட்டிருக்கிறது? உக்ஸிமு. உக்ஸிமு என்றால் அக்ஸம, கசம் என்று சொன்னால் சத்தியத்திற்கு சொல்வது. லா உக்ஸிமு, நீங்கள் நினைப்பது போன்ற அல்ல, நிச்சயமாக நான் சத்தியம் செய்கிறேன் என்கிற அர்த்தத்தில் இந்த சொல்லை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அப்ப அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தான் சத்தியம் செய்வதாக சொல்கிறான். அப்ப எந்த விஷயத்தில் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான், எதை கொண்டு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சத்தியம் செய்கிறான் என்று சொன்னால், இரண்டு விஷயங்களை அல்லாஹு தஆலா இங்கே சொல்லி காட்டுகிறான். ஒன்று பிமா துப்சிரூன், நீங்கள் காணுகிற விடயத்தை கொண்டும், வமாலா துப்சிரூன், நீங்கள் காணாத விடயங்களை கொண்டும். இப்ப நீங்கள் கண்ணால் கண்ணுற்று பார்க்கிற விடயங்களை கொண்டாகினும் நீங்கள் காணாத விடயமாகினும் சரி, அல்லாஹு தஆலா அப்படியான சில படைப்புகளை வைத்து சத்தியம் செய்கிறான். மனிதர்கள் கண்ணால் காணக்கூடிய விஷயங்கள் எது? சாதாரணமாக மனிதனுடைய அறிவுக்கு ஏற்ற வகையில் மலைகள் தெரிகிறது, கடல் இருக்கிறது, இந்த பிரம்மாண்டமான வானம் இருக்கிறது. இதெல்லாம் மனிதர்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள். இதை கொண்டும் நான் சத்தியம் செய்கிறேன். வமாலா துப்சிரூன், நீங்கள் காணாத எத்தனையோ அல்லாஹுடைய பிரம்மாண்டமான படைப்புகள் இருக்கின்றன. கண்ணால் நீங்கள் காணுவதை போலவே நீங்கள் காணாத, வமாலா துப்சிரூன், நீங்கள் காணாத எத்தனையோ அல்லாஹுடைய படைபலங்கள், அல்லாஹுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்தக்கூடிய படைப்புகள் எல்லாம் இருக்கின்றன. அப்ப நீங்கள் காணக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, காணாமல் போன விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களால் பார்க்க முடியுமான, பார்க்க முடியாத, பார்க்க முடிவதற்கு சக்தி பெறாத விஷயங்களாக எல்லாவற்றை கொண்டும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லுகிறான், லா உக்ஸிமு, நான் சத்தியம் செய்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். இங்கு இன்னென்ன பொருட்கள் என்று அல்லாஹு தஆலா வரையறை செய்கிறானா? வரையறை செய்யவில்லை. அல்லாஹ் இங்கு பாவிக்கிற வார்த்தை என்னவென்றால் பிமா. மா என்பதற்கு சொல்வார்கள் அரபியிலே மௌசூல் என்று சொல்வார்கள். அதாவது அது ஒரு ஆம்மான பொதுவை காட்டக்கூடியது.
அப்ப மனிதர்கள் தங்களுடைய பார்வையினால் அவர்களுடைய அறிவு எந்த அளவுக்கு எட்டியிருக்கிறதோ அது எல்லாம் உங்களுடைய பார்வையினால் பார்க்க முடியாமல் உங்களுடைய அறிவு எதையெல்லாம் எட்டவில்லையோ அது அத்தனையையும். அப்ப அல்லாஹ்வுடைய சத்தியத்தை விட்டு இங்கு அல்லாஹ்வுடைய படைப்பு என்று அல்லாஹு தாலா எதை கொண்டு சத்தியம் செய்ய நினைக்கிறானோ அந்த எந்த படைப்பும் அல்லாஹ்வுடைய அந்த சத்தியத்திலிருந்து இங்கு விலகவில்லை. எல்லாவற்றை கொண்டும் என்று அல்லாஹு தாலா சத்தியம் செய்கிறான். அப்ப லாவு குசிமுவில் ஒரு உறுதி இருக்கிறது, அந்த சத்தியத்தில் ஒரு உறுதி இருக்கிறது. பிமா துபுசிரூன் ஒமாலா துபுசிரூன் அதிலும் உறுதி இருக்கிறது. அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சத்தியம் செய்கிறான். ஏன் அல்லாஹு தஆலா இதை இரண்டாக பிரிக்கிறான் என்றால், பொதுவாக மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்றால் தங்களுடைய அறிவுக்கு எட்டிய விஷயத்தை மட்டும்தான் நம்புவார்கள். அவர்களுடைய பகுத்தறிவு எதை நினைக்கிறதோ அதை மட்டும்தான் அவர்கள் உண்மை என்று நம்புகிறார்கள். அதனால்தான் நீங்கள் அல்லாஹ்வை கண்ணால் காட்ட வேண்டும் என்று இறை நிராகரிப்பாளர்கள் என்ன செய்தார்கள், நபிமார்களுக்கு எதிராக அவர்கள் வந்து கூறினார்கள். ஃபிரௌனுடைய அந்த நிகழ்வை நாங்கள் பார்க்கலாம். அவர் என்ன சொன்னார், எனக்கு நீங்கள் ஒரு பெரிய கட்டிடத்தை கட்டுங்கள், நான் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அப்ப மனிதனுடைய பொதுவான ஒரு விடயம் இருக்கிறது, அறிவியலை மட்டும் நம்புவது. அல்லாஹு தாலா இங்கு என்ன சொல்கிறான், அறிவு உங்களுடைய எட்டியதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய அறிவுக்கு எட்டாத விஷயங்களாக இருந்தாலும் சரி, கைபியத்தான விஷயங்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய படைப்பு நிறைய இருக்கிறது. இந்த ரெண்டை கொண்டும் நான் சத்தியம் செய்கிறேன் என்று அல்லாஹு தாலா இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக அந்த சத்தியத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், இன்னஹு, எதை அல்லாஹு தாலா சத்தியம் செய்கிறான், இன்னஹு, நிச்சயமாக அது, நிச்சயமாக அது என்று சொன்னால் எது, அல்லாஹுடைய இந்த வேதம், அல்லாஹுடைய இந்த வேதம். அல் குர்ஆனின் நிறைய இடங்களில் திடீரென வரும் நிச்சயமாக அது என்று. அப்படி வந்தால் அதனுடைய இடத்தை பொறுத்து நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தாலா எதை சொல்கிறான் என்று. அப்ப இந்த இடத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எதை சொல்கிறான், நிச்சயமாக அது அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் எதை சொல்கிறான், அவனுடைய வார்த்தை அல்லாஹு தாலா சொல்கிறான், அவனுடைய வேதத்தை அல்லாஹு தாலா சொல்கிறான். அப்ப நிச்சயமாக அது, இந்த வேதம் என்பது லகௌலு ரசூலின் கரீம், லகௌலு ரசூலின், தூதருடைய பேச்சாகும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். தூதருடைய பேச்சு என்று அல்லாஹு தாலா சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், இந்த வார்த்தையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக பேசுகிறார்கள் என்று மக்கத்து முஷ்ரிக்குகள் வாதாடி கொண்டிருந்தார்கள். அப்ப அதனாலதான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா லகௌலு முஹம்மதின் என்று சொல்லவில்லை. முஹம்மது அவர்களுடைய வார்த்தை என்று அல்லாஹு தாலா சொல்கிறானா, அப்படி சொல்லவில்லை. அல்லாஹு தாலா என்ன சொல்லுகிறான், லகௌலு ரசூலின், ரசூலுடைய வார்த்தை என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். அப்ப ரசூலுல்லாஹ் அல் குர்ஆனாக வஹியாக எதை ஓதுகிறார்களோ அதற்கு ரிசாலத் என்ற தகுதி அல்லாஹு தாலா கொடுக்கிறான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை வஹியாக ஓதுகிறார்களோ அது ரிசாலத்தினூடாக வருகிறது. வெறுமனே ரசூலுல்லாஹ்வினுடைய அந்த தன்மையினால், அவருடைய விருப்பத்தின் பேரினால் அல்லது அவருடைய உருவாக்கத்தினால் அந்த வார்த்தை வரவில்லை. அப்ப அதை அழுத்துவதற்காக அல்லாஹு தாலா என்ன சொல்லுகிறான் என்றால் லகௌலு ரசூலின். ஏனென்றால் அன்றைய மக்கள் என்ன சொன்னார்கள் என்றால், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழைய வேதங்களில் இருந்து அல்லது பழைய கதைகளில் இருந்து ஓதுகிறார்கள் என்று சொன்னார்கள். அப்ப அல்லாஹு தாலா சொல்லுகிறான், அப்படி அல்ல, அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வருகிறது, ரிசாலத்து வருகிறது. அந்த ரிசாலத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய முஹம்மது அவர்கள் ரசூலாக இருக்கிறார்கள். ரசூலாக இருந்து கொண்டு அவர்களுடைய நாவில் அது வெளிப்படுகிறது. அதனாலதான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான் லகௌலு ரசூலின். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மக்கத்து முஷ்ரிக்குகள் என்ன சொன்னார்கள், பழைய கதைகளிலே இருந்து, ஏடுகளிலே இருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக சொன்னார்கள். அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்திலே சொல்லுகிறான், வமா குன்த தத்லூ மின் கிதாபின், நபியே நீங்கள் ஓதுவது எந்த ஒரு புத்தகத்திலும் இருந்து எடுக்கப்பட்டதல்ல. வமா குன்த தத்லூ மின் கிதாபின் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அதே மாதிரி அந்த மக்கத்து முஷ்ரிக்குகள் சொன்னார்கள், இக்ததபஹா, அவராக கஷ்டப்பட்டு எழுதி கொள்கிறார், வஹிய தும்ல அலைஹி, அவருக்கு ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஓதி காண்பிக்கப்படுகிறது, அதை அப்படியே திருடி கொண்டு வந்து அவர் என்ன செய்கிறார், மக்களுக்கு சொல்லுகிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள். அல்லாஹு தஆலா அதை மறுக்கும் விதமாக சொல்கிறான், இன்னஹு
லகவுலு ரசூலின், இது யாருடைய வார்த்தை? சாதாரண மனிதருடைய வார்த்தை அல்ல, ரிசாலத் என்கிற தகுதியோடு சொல்லக்கூடிய மனிதருடைய வார்த்தை என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான். இன்றைய கீழத்தியவாதிகள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள்? பலவிதமான கதைகளை எல்லாம் உருவாக்குகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் பல வழிகளில் இது ரசூலுல்லாஹ் அவர்கள், அதாவது முஹம்மது அவர்களுடைய தனிப்பட்ட வார்த்தை என்று நிறுவுவதற்காக பல விஷயங்களை சொன்னார்கள். சிலர் சொன்னார்கள் புஹைராவை சந்திக்க போகின்ற பொழுது அவர் இந்த வேதத்தை எடுத்துக்கொண்டார் என்று சொன்னார்கள். பரக்கத் இப்னு நௌஃபல் அவர்களை சந்திக்க போன பொழுது இந்த வேதத்தை எடுத்துக்கொண்டார் என்று சொன்னார்கள். சிலர் சொன்னார்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு அதிசயமான ஒரு உளவியல் ஆற்றல் இருக்கிறது, அதனால் அப்படியான வார்த்தைகளை சொன்னார்கள் என்றெல்லாம் இன்றைக்கு கீழைத்தேவாதிகள் நிறைய எழுதுகிறார்கள். அது ஒரு தனியான தலைப்பு. அல்லாஹு தாலா இந்த வாதங்கள் எல்லாவற்றையும் புறந்தள்ளிவிட்டு என்ன சொல்கிறான்? இன்னஹு லகவுலு ரசூலின், அது ரிசாலத்தோடு கூடிய வார்த்தையாகும் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். ரசூலுடைய வார்த்தை என்று இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ்வின் பக்கம் இணைப்பதற்கான காரணம் என்ன? இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையா, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையா? இது உண்மையில் யாருடைய வார்த்தை? அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய வார்த்தை. ஆனால் ரசூலுல்லாஹ்வின் மூலமாக வருவதனால் ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதற்கு சொல்வார்கள் அத்னா முலாபசா. ஒரு மனிதர் ஒன்றோடு தொடர்பாக இருக்கும் பொழுது அவருடைய பொருளாக அதை வெளிப்படுத்துவது. உதாரணமாக ஒருவருடைய வீட்டில் நீங்கள் வாடகைக்கு இருந்தால் யாராவது இது யாருடைய வீடு என்று கேட்டால் இது என்னுடைய வீடு என்று சொல்வீர்கள். இன்னொரு இடத்திலே இருந்து வாடகைக்கு எடுத்துக்கொண்டு ஓடுகிற வாகனத்தை ஓடுகின்ற பொழுது நீண்ட நாள் நீங்கள் பாவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவர் கேட்கிறார், இது யாருடைய வாகனம் என்று கேட்கிறார். இது என்னுடைய வாகனம் என்று சொல்வீர்கள். அதனோடு தொடர்பு படுவதால் அது தன்னுடையது என்று சொல்லப்படுகிறதை ஒழிய அது உண்மையில் ரசூலுல்லாஹ்வுடைய நேரடியான வார்த்தையா என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய நேரடியான வார்த்தை அல்ல. அது ரசூல் ரிசாலத் என்கிற அடிப்படையில் ரசூலுல்லாஹ் தொடர்படுவதனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான் இன்னஹு லகவுலு ரசூலின். இதே வார்த்தையை அல்லாஹு தஆலா இன்னொருவருக்கும் பயன்படுத்துகிறான் அல் குர்ஆனில். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை என்று சொன்னதை போலவே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இன்னொருவரோடு இணைத்து சொல்கிறான். யாராக இருக்க முடியும்? ஹைர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அல்லாஹு தஆலா என்ன சொல்றார்? கவுலு ரசூலின் கரீம் தி குவத்தின் ஐந்ததில் அர்ஷி மகீன் முதாயின் சம்ம அமீன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தை என்று அல்லாஹு தஆலா அங்கு சொல்வதற்கான காரணம் என்ன? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கொடுக்கிறான். அதை எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதை அமானிதமாக நமக்கு எத்தி வைக்கிறார்கள். அதனால் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான் சுப்ஹானல்லாஹ் இன்னஹு லகவுலு ரசூலின். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம், சங்கையான தூதுவரனுடைய வார்த்தை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். கரீம் என்கிற வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதருக்கு பாவிக்கிறான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாவிக்கிறான். இந்த கரீம் என்கிற வார்த்தை இருக்கிறதே சகோதரர்களே, உலகத்தில் ஒரு மனிதனுக்கு என்ன நன்மை, அவனிடத்தில் என்ன நல்ல குணங்கள் எல்லாம் இருக்க வேண்டுமோ அந்த எல்லா குணங்களுக்கும் சேர்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் என்னது? கரீம் என்கிற வார்த்தை. இல்ல, கரீம் என்கிற வார்த்தைக்கு மிக பொறுமதியானது என்ற அர்த்தம் இருக்கிறது. சகலவிதமான அல் அஹ்லாக் அல் ஃபாதிலா, சிறந்த எல்லா நற்குணங்களையும் சுமந்த ஒரு சொல் அது கரீம் என்கிற வார்த்தை. இன்னும் சொல்ல போனால் நபிமார்களுக்கு அல்லாஹு தஆலா நிறைய சிறப்பம்சங்களை, பண்புகளை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த இடத்தில் அல்லாஹ் கூறுவதுகிற இந்த கரீம் என்கிற வார்த்தையை அல்லாஹ் வேறு எங்கும் பாவிக்கவில்லை. நபிமார்களுக்கு விசேடமாக அல்லாஹ் நிறைய பண்புகளை சொல்கிறான். ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு என்று பாவிக்கின்ற பொழுது எந்த சொல்லைத்தான் அல்லாஹு தஆலா பாவிக்கிறான்? கரீம் என்கிற வார்த்தை அல்லாஹு தஆலா பாவிக்கிறான். ஏன் அல்லாஹு தஆலா இங்கு கரீம் என்கிற வார்த்தையை போட வேண்டும்? டீசென்டான மனிதர் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஒழுக்கம் உள்ள மனிதர் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எதற்காக சொல்கிறான் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த அல் குர்ஆனை எவ்வளவு பொறுமதியான வசனங்கள், ஒரு வசனத்திலேயே அல்லாஹு தஆலா 1000 கருத்துக்களை வைத்திருக்கிறான். இதை ஒருவர் தானாக முன்வந்து ஓதுகிற பொழுது யாருக்குமே தெரியவில்லை, இவராக ஓதுகிறார் என்று சொன்னால் அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பார்த்தீர்களா என்னுடைய திறமையை, நான் எப்படியெல்லாம் ஓதுகிறேன், இப்படியான வசனங்களை உங்களால் கொண்டு வர முடியுமா, என்னுடைய ஆற்றல் எப்படிப்பட்ட ஆற்றல் என்று புகழை தனக்கு தேடிக்கொள்ள முடியும். ஆனால் ரசூலுல்லாஹ் தேடிக்கொண்டார்களா? தேடவில்லை. அதனால கண்ணியமான மனிதர் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டிக்கிற விதமாகவே அல் குர்ஆனில் எத்தனையோ வசனங்கள் இருக்கின்றன. அதை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதினார்கள். அல்லாஹு தஆலா பல கட்டங்களில் ஒழுக்கமூட்டினான். ஒழுக்கமூட்டக்கூடிய வசனங்களை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதினார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் புகழை தேடக்கூடியவர்களாக இருக்கவில்லை. எதை கொண்டு? இந்த குர்ஆனை கொண்டு. அதனால அமானிதமான மனிதராக இருக்கக்கூடிய ரசூலுடைய வார்த்தையாகும் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். இன்னஹு லகௌலு ரசூலின் கரீம் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு அடுத்ததாக என்ன சொல்கிறான்? வமா ஹுவ பிகௌலி ஷாயிரின். இந்த வார்த்தை யாருடைய வார்த்தை அல்ல, ஒரு கவிஞனுடைய வார்த்தை அல்ல. ஷாயிர் என்று சொன்னால் என்ன? கவிஞர்களுக்கு சொல்லுவார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அன்றைக்கு அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து மக்கத்து முஷ்ரிக்குகள் ஷாயிர் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்களுக்கே தெரியும் ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு ஷாயிர், கவிஞர் என்று சொல்ல முடியாது என்று. ஏனெனில் அல் குர்ஆன் என்பது அதிசயமான வார்த்தையாக இருந்தாலும் அது ஒரு கவிதைக்கு ஒப்பானதாக இருக்கவில்லை. ஏன்னா அரபு கவிதையை பொறுத்தவரையில் அதற்கென்று சில முறைகள் இருக்கிறது, சில வசன்கள், சில அமைப்புகள் இருக்கிறது. அதன்படி கவிதை எழுதினால் மாத்திரம்தான் அதற்கு என்ன சொல்வார்கள்? கவிதை என்று சொல்வார்கள். ஆனால் அல் குர்ஆன் என்பது அப்படியான கட்டமைப்புகளோடு உள்ளதல்ல. ஒரு கவிஞர் ஒரு கவியை உருவாக்குவதற்காக வேண்டி அரபியில் அல் அருது அல் கவாஃபி என்று சொல்வார்கள். சில சில முறைகள் இருக்கின்றன. அந்த முறைகளின் படி பாடினால்தான் அது கவிதை. ஆனால் அல் குர்ஆனை பொறுத்தவரையில் அந்த சிஸ்டத்திலும் அது இல்லை. அதனாலதான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான், வமா ஹுவ பிகௌலி ஷாயிர். இது யாருடைய வார்த்தை அல்ல, கவிஞருடைய வார்த்தை அல்ல என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு கலீலம் மா துமினூன், கலீலம் மா கொஞ்சமாகவே, துமினூன் நீங்கள் ஈமான் கொள்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். கலீலன் என்று சொன்னால் கொஞ்சமாக என்ற அர்த்தம். இது அரபியிலே ஒரு பாவனை முறை இருக்கிறது. ஒருவரிடத்தில் அறிவு இல்லை என்று சொல்வதற்காக இப்படி பாவிப்பார்கள். கொஞ்சமாகத்தான் விளங்குறீங்க என்றால் அர்த்தம் உங்களுக்கு முழுமையாக விளங்குது இல்லை என்ற அர்த்தம். கலீலம்மா துமினூன். பொதுவாக இந்த சொல்லை அரபியில அந்த முறையில் பாவிப்பார்கள். அப்ப அவர் கவிஞராக இல்லை என்பது அல்லாஹுடைய வாக்காக இருக்கிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், கலீலம்மா துமினூன், இதை நீங்கள் நம்பாதவர்களாகவே இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அடுத்ததாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலா பிகௌலி காஹின். காஹின் என்று சொன்னால் என்ன? குறிகாரர்கள், சாஸ்திரம் பார்க்கக்கூடியவர்களுக்கு சொல்வார்கள். பொதுவாக காஹின் என்ற சொல் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே சொல்லக்கூடியவர்களுக்கு சொல்வார்கள். அது அந்த காலத்தில் ஒரு சிறப்பான அம்சமாக இருந்தது. கவிஞர்களும் குறிகாரர்களும் கண்ணியமானவர்களாக பார்க்கப்பட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை பார்த்தவுடன் எதை சொல்வது என்று அவர்கள் குழம்பி போனார்கள். ஒரு கட்டத்தில் சொன்னார்கள் ஷாயிர் என்று சொன்னார்கள். இன்னொரு கட்டத்தில் சொன்னார்கள் என்ன வார்த்தையை? காஹின் என்றார்கள். ஏனெனில் குறிகாரர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இந்த வார்த்தையை கோர்வையாக சொல்வார்கள். அல் குர்ஆனுடைய நிறைய வசனங்கள் அழகான முறையில் கோர்வையாக இருக்கும். உதாரணமாக வன் நஜ்மி இதா ஹவா மா பல்ல சாஹிபுக்கும் வமா கவா, அப்படியே தொடர்ச்சியாக அது வரும். இதுக்கு சொல்லுவாங்க ஃபவாசில்கள் என்று, ஒவ்வொரு வசனத்துடைய ஓரங்கள். அதே மாதிரி இந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா அல் ஹாக்கா மல் ஹாக்கா இந்த மாதிரியான வார்த்தையை பார்த்தவுடன் அவர்கள் யோசித்தார்கள், இது சாஸ்திரகாரர்களுடைய வார்த்தையாக இருக்குமோ என்று அவர்கள் யோசித்தார்கள். ஆனால் உண்மையாக குறிகாரர்களை பொறுத்தவரையில் அவர்கள் சொல்லக்கூடியது பொய்யாக இருக்கும். அவர்கள் மக்களை ஏமாற்றுவார்கள். அவர்கள் சொல்வதில் உண்மை இருக்காது. அதனால அல்லாஹு தஆலா சொல்கிறான், இது சாஸ்திரகாரர்களுடைய வார்த்தையும் கிடையாது. கலீலம்மா ததக்கரூன், இதை நீங்கள் கொஞ்சமாகத்தான் விளங்கிக் கொள்கிறீர்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நீங்கள் விளங்கி கொள்ளாமலேயே இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த இடத்தில் அல்லாஹ் கலீலம்மா துமினூன் என்று சொல்கிறான். எதை சொல்கின்ற பொழுது? கவிஞர்களை சொல்லுகின்ற பொழுது கலீலம்மா துமினூன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். குறிகாரர்களை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது என்ன சொல்கிறான்? கலீலம்மா ததக்கரூன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். கலீலம்மா துமினூன் என்று சொன்னால் ஈமானோடு சம்பந்தப்படுகிறது. ஏனென்றால் சந்தேகிப்பதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயத்தில் சந்தேகிக்கிறீர்கள்.
ஏனென்றால் மக்கத்து முஷ்ரிக்குகளிடத்தில் அதிகமான கவிஞர்கள் இருந்தார்கள். அவர்களுக்கு கவி என்றால் என்னவென்று தெரியும். அப்ப அல் குர்ஆனை பார்த்தவுடன் இது கவிதை இல்லை என்று அவர்களுக்கு சாதாரணமாக புரிந்துவிடும். ஆனால் அதையே நம்பாமல் இருக்கிறீர்களே, கலீலம்மா துமினூன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். குறிகாரர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அந்த மக்கள் அதில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கும் சாதாரணமாக என்ன சொல்வார்கள், குறிகார இடத்திலே போனால் நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் என்ன ஆடை அணிந்திருந்தீர்கள், அப்படி என்றால் எதிர்காலத்தில் இப்படி நடக்கும் என்பார்கள். அல்லது ஏதாவது சாம்பிராணியை வைத்து பிடித்து ஏதாவது ஒரு தகட்டை எழுதி கொடுப்பார்கள், எதிர்காலத்தில் இதை பாவித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கும் என்பார்கள். அல்லது ஏதாவது ஒரு பிராணியை அறுக்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். இப்படி இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை அந்த காலத்திலும் எப்படி இருந்தது, வேரூண்டி இருந்தது. அப்ப அந்த வேரூண்டி இருக்கக்கூடிய நம்பிக்கையிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரு முயற்சி தேவையா இல்லையா? அல்லாஹு தஆலா அங்கால சொல்லுகிறான், கலீலம்மா ததக்கரூன், கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், வெளியே வந்து விடலாம். இது கவிஞனுடைய வார்த்தையும் கிடையாது, குறிகாரனுடைய வார்த்தையும் கிடையாது என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, அப்படி என்றால் இது யாருடைய வார்த்தை? அடுத்ததாக அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். இது யாருடைய வார்த்தை? தன்சீலுன், இது இறக்கப்பட்டதாகும். இது இரண்டாவது சத்தியமாக நாங்கள் பார்க்க முடியும். முதலாவது சத்தியம் இது இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம், இது முதலாவது சத்தியம். இரண்டாவது சத்தியமாக அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இது நிச்சயமாக தன்சீலுன் இறக்கப்பட்டதாகும், மிர் ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரின் இரட்சகனிடத்திலே இருந்து இறக்கப்பட்டதாகும். தன்சீல் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். நஸல பிஹி ரூஹுல் அமீன், இந்த குர்ஆனை யார் இறக்கி கொண்டு வந்தார், எடுத்துக்கொண்டு வந்தார்? அர் ரூஹுல் அமீன் அலா கல்பிக்க, நபியே உங்களுடைய உள்ளத்தின் மீது அவர் அதை இறக்கி வைத்தார் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அப்படி என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலம் இறக்கி வைக்கப்படுகிறது யார் மீது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏராளமான ஹதீதுகள் இருக்கின்றன. ரசூலுல்லாஹின் மீது வஹி இறங்குகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய நெற்றி உடம்புகள் எல்லாம் என்ன செய்துவிடும்? வியர்த்து விடும். ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பு மிக பாரமானதாக இருக்கும். யாராவது ரசூலுல்லாஹ்வுடைய தொடையோடு இணைந்தவர்களாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தொடை பகுதியினுடைய பாரத்தை அவரோடு இணைந்திருக்கக்கூடியவருடைய அந்த கால் பகுதியில் உணரக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பு பாரமானதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள், தனிமையை நாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏராளமான ஹதீதுகளிலே நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி வரக்கூடிய பாடம் என்பது ஒரு தனியான பாடம். இந்த வகைகளில் எல்லாம் தன்சீல், இந்த அல் குர்ஆன் என்ன செய்யப்பட்டது? இறக்கப்பட்டது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். மின் ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரினுடைய இரட்சகனிடத்திலே இருந்து. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் சொல்லி எவ்வளவுக்கு இந்த குர்ஆன் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்தது என்று அல்லாஹு தஆலா உறுதிப்படுத்துகிறானோ அந்த அளவுக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உறுதிப்படுத்தி விட்டு அடுத்ததாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வலவு தகவ்வல அலைனா, இவ்வளவெல்லாம் இது அல்லாஹ்வுடைய வசனம் என்று சொல்கிறோமே, வலவு தகவ்வல அலைனா, ஒரு வாதத்திற்கு வைத்துக் கொள்வோம். வலவு தகவ்வல, கால என்று சொன்னால் என்ன சகோதரர்களே? கால என்றால் பேசுவதற்கு சொல்லுவார்கள். கால என்று சொன்னால் என்ன? ஒன்றை கதைப்பதற்கு சொல்லுவார்கள். அந்த காலையினுடைய இன்னொரு அமைப்பு தான் தகவ்வல. தகவ்வல என்று சொன்னால் கஷ்டப்பட்டு ஒன்றை பேசுவது என்று அர்த்தம். கஷ்டப்பட்டு சோடித்து பேசுவதற்கு என்ன சொல்லுவார்கள்? தகவ்வல என்று சொல்லுவார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வலவு தகவ்வல அலைனா, இந்த தூதர் எங்கள் மீது எதையாவது சோடித்து சொன்னால், சொல்வாரையாக இருந்தால், அல்லாஹ் நடக்காத ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா விவரிக்கிறான். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அப்படித்தான் வலவு தகவ்வல அலைனா, சோடித்து அவர் எங்கள் மீது சொல்லிவிட்டாரையாக இருந்தால், எதை சொன்னால்? பஅல் அகாவில், பாலன் என்றால் சிலது என்று அர்த்தம். அல் அகாவில் என்று சொன்னால் கவுலுடைய பன்மைக்கு சொல்வார்கள். கவுல், அக்வால், அகாவில். கவுல், இந்த அக்வால், இந்த ரெண்டு நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். கவுல் என்றால் என்ன? சொல்லுதல், வார்த்தை. அக்வால் என்றால் வார்த்தைகள். அதிலும் இன்னொரு பன்மை தான் என்னது? அகாவில், கதைகளை எங்கள் மீது சோடித்து சொன்னால் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த இடத்தில் பாருங்கள், ரெண்டு முரணான வார்த்தைகளை அல்லாஹு தஆலா இணைத்திருக்கிறான். முதலாவது வார்த்தை என்ன? பாபல். பாபல் என்ன? சில என்ற அர்த்தம்.
அகாவில் என்றால் என்ன? பல என்ற அர்த்தம். பாலல் என்றால் சிலது, அல் அகாவில் என்றால் என்ன? பல கதைகளை. அப்படி என்றால் என்ன அர்த்தம் என்றால் சகோதரர்களே, நீங்கள் சொல்லக்கூடிய சில அல்லாஹுக்கு உடைய வசனத்தில் நீங்கள் இட்டுக்கட்டி சொல்லக்கூடிய சிலதாக இருந்தாலும் அது எது மாதிரி? அல் அகாவில், பல இட்டுக்கட்டுகளை செய்த மாதிரி. அதனாலதான் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இணைத்து சொல்கிறான், வலவ் தகவ்வல அலைனா பஅதல் அகாவில், எங்கள் மீது அவர் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை சொன்னால், அல் குர்ஆனாக இல்லாததை அல் குர்ஆன் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம் என்றால், லஅഖذனா மின்ஹு, அவரை நாங்கள் பிடிப்போம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? லஅഖذனா, நாங்கள் பிடிப்போம், மின்ஹு, அவரில் இருந்து நாங்கள் பிடிப்போம். அதாவது அவரை பிடிப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எதன் மூலம் நாங்கள் பிடிப்போம் என்றால், பில் யமீனி, வலக்கரத்தை கொண்டு நாங்கள் பிடிப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஆச்சரியமான ஒரு வசனம் இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த வசனத்துக்கு ஏற்ற வகையில் இன்னொரு வசனத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான். எப்படி அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான் என்றால், வலா தஹுத்துஹு பியமீனிக, இந்த இடத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? லஅഖذனா மின்ஹு பில் யமீன், யாராவது இட்டு கட்டினால் நாங்கள் வலக்கரத்தால் பிடிப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இதோ இன்னொரு வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது, வமா குன்த தத்லூ மின் கிதாபின், நபியே நீங்க எந்த புத்தகத்தில் இருந்தும் இந்த குர்ஆனை எடுத்து சொல்லவில்லை. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலா தஹுத்துஹு பியமீனிக, நபியே உங்களுடைய வலக்கரத்தாலும் இந்த புத்தகத்தை நீங்கள் எழுதவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? எந்த புத்தகத்தில் இருந்தும் நீங்க இந்த அல் குர்ஆனை சொல்லவில்லை. வலா தஹுத்துஹு பியமீனிக, உங்களுடைய வலக்கரத்தாலும் இதை நீங்கள் எழுதவில்லை. ஏன்னா வலக்கரம் என்பது நினைத்ததை எல்லாம் எழுதுவதற்கு தோதுவானது. அல்லாஹு தஆலா அந்த அமைப்பில் படைத்திருக்கிறார். மனிதன் ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய நினைத்தால் இலகுவாக செய்வதற்காக வலக்கரத்தை அவன் பாவிக்கிறான். அல்லாஹு தஆலா அங்கு சொல்கிறான், நபியே நீங்கள் வலக்கரத்தால் இந்த புத்தகத்தை எழுதவில்லை என்று அல்லாஹு தஆலா அங்கு சொல்லிவிட்டு இங்கு என்ன சொல்கிறான்? அப்படித்தான் நீங்களாக உருவாக்கி கொண்டால் அதே வலக்கரத்தை பிடிப்போம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்படி என்றால் அர்த்தம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதை ஒரு வகையான ஒரு விஷயமாக உணர்த்துகிறான். அல்லாஹ்வுடைய தூதரே அதை பிரதிபலிக்கிற விதமாக அல் குர்ஆன் வசனங்கள் இருக்கின்றன. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் உடைய சம்பவத்தை அல்லாஹு தஆலா சூரத்துல் ஹூதில் பேசிக் கொண்டு வருகிறான். வருகின்ற பொழுது மக்கத்து முஷ்ரிக்கள் என்ன சொன்னார்கள்? இஃப்தராஹு, இவர் புனைந்து விட்டார் என்று சொன்னார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லுமாறு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இனிஃப்தரைத்துஹு ஃபஅலைய இஜ்ராமி, அப்படி நானாக அந்த கதையை புனைந்தால் ஃபஅலைய இஜ்ராமி, அது என் மீது பாரதூரமான ஒரு குற்றமாகும் என்று ரசூலுல்லாவை சொல்லுமாறு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறார். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, இன்னொரு வசனத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் என்று சொன்னால், காபிர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ரசூலுல்லாவை அணுகி எப்படியாவது ஒரு வார்த்தையை பொய்யாக புனைந்து விட மாட்டாரா என்று ரசூலுல்லாவை தூண்ட பார்த்தார்கள். அதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சூரா பனு இஸ்ராயீலில் சொல்லுகின்ற பொழுது, காது லயஃப்தினூனக, நபியை உங்களை திசை திருப்ப பார்க்கிறார்கள். எதை திசை திருப்ப பார்க்கிறார்கள்? எதை சொல்லி? லியஃப்தரி அலைனா, எங்கள் மீது இட்டு கட்டுமாறு உங்களிடத்திலே தூண்டுகிறார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகிறான் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு, நாம் உம்மை உறுதிப்படுத்தினோம். சப்பத்னாக்க, நாம் உம்மை உறுதிப்படுத்தினோம். நாம் உம்மை உறுதிப்படுத்தாவிட்டால் லகத் கித்த தர்கனு இலைஹிம் ஷைஅன் கலீலா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு இடத்திலே சொல்லுகிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் ரசூலுல்லாவுக்கு இருக்கிறது. அல்லாஹுடைய இந்த வேதம் முழுக்க முழுக்க அல்லாஹ்விடத்திலேயே இருந்து இறங்கிய வேதமாகும் என்பதற்கு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான், சும்ம லகதஅனா மின்ஹுல் வதீன், அப்படி அவர் பொய்யாக உருவாக்கினால் நாம் அவருடைய நாடி நரம்பை வெட்டி விடுவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அல் வத்தீன் என்று சொன்னால் அன்புள்ள சகோதரர்களே, இருதயத்தில இருந்து பாய்ச்சக்கூடிய இரத்தங்கள் உடம்பு முழுவதும் போவதற்கு உதவக்கூடிய அந்த நாளத்திற்கு சொல்வார்கள், அந்த நரம்புக்கு சொல்வார்கள். அதை எடுத்து விட்டால் மனிதனுடைய உயிர் போய்விடும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எப்படி சொல்கிறான்? சும்ம லகதஅனா மின்ஹுல் வதீன்,
அவர் அப்படி செய்ய மாட்டார். அப்படி செய்தால் இந்த தண்டனையை நாம் அவருக்கு என்ன செய்வோம், வழங்குவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். அப்படி செய்துவிட்டால் ஃபமா மின்கும் மின் அஹதின் அன்ஹு ஹாஜிஸீன், அவரை விட்டும் அவருக்கு வரக்கூடிய கஷ்டத்தை தடுக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது ஃபலா தம்லிகூன லீ மினல்லாஹி ஷைஆ, நானாக இட்டு கட்டினால் என்னை பாதுகாப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று நபியே நீங்கள் கூறுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இவை அனைத்தும் யாருடைய வார்த்தை? அல்லாஹுடைய வார்த்தை. இந்த குர்ஆன் சந்தேகத்திற்கே இடமில்லாமல் அல்லாஹுடைய வார்த்தை. இது கவிஞனுடைய வார்த்தை அல்ல, இது குறிகாரர்களுடைய வார்த்தை அல்ல என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு, அப்படித்தான் இட்டுக்கட்டுவாரையாக இருந்தால் நாம் இப்படியான தண்டனைகளை ஏற்பாடு செய்வோம் என்று அல்லாஹு தஆலா அதையும் உறுதியாக சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர், இது அல்லாஹ்வுடைய நீதத்தை காட்டுகிறது. இது என்னுடைய வார்த்தை என்பதில் சந்தேகமே இல்லை. தூதுவராக இருந்தாலும் அவர் நான் சொல்வதைத்தான் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த நீதத்தை இந்த இடத்தில் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம். சொல்லிவிட்டு இந்த சூராவினுடைய இறுதி பகுதிக்கு அல்லாஹு தஆலா வருகிறான். இது எல்லாத்தையுமே நாம் எதற்காக சொல்கிறோம் என்றால், கிட்டத்தட்ட 5 வகுப்புகளாக நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். இந்த சகலதையும் நாம் எதற்கு சொல்கிறோம் என்றால், 2 நபர்களை குறிப்பதற்காகத்தான். ஒன்று அல்லாஹ் சொல்கிறான், வைன்னஹு லதஸ்கிரத்துன் லில் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்கள் தங்களுடைய ஈமானை அதிகப்படுத்திக் கொள்ளட்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இரண்டாவது யார்? பொய்ப்பிப்பவர்கள் என்று ஒரு சாரார் இருப்பார்களே, வைன்னா லனஅலமு, அதை அல்லாஹ் சொல்லுகிற பொழுது நிச்சயமாக நாம் அறிவோம், அன்ன மின்கும் முகذிபீன், உங்களில் பொய்யர்களும் இருக்கிறார்கள். அப்ப பொய்யர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும், இந்த அல் குர்ஆன் உண்மை என்பதை நிரூபிப்பதற்காகவும், ஈமான் உள்ளவர்களுடைய ஈமானை இன்னும் என்ன செய்வதற்காக, அதிகப்படுத்துவதற்காகவும் இந்த வசனங்களை நாம் உமக்கு சொல்கிறோம் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். லியஹ்லிக மன் ஹலக அன் பையினத்தின் வயஹ்யா மன் ஹய்ய அன் பையினா, அல்லாஹு தஆலா சூரத்து தௌபாவில் சொல்கிறான், லியஹ்லிக மன் ஹலக அன் பையினா, ஒருவர் அழிந்தால் அவர் தர்க்க ஆதாரத்தோடு தான் அழிவார். ஏனென்றால் இவ்வளவு வசனங்களை நாம் என்ன செய்திருக்கிறோம், சொல்லியிருக்கிறோம். இதற்கு பிறகும் அவர் அழிந்தால் லியஹ்லிக மன் ஹலக அன் பையினா, தெளிவான ஆதாரத்துக்கு பிறகுதான் அவர் அழிகிறார் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, வயஹ்யா மன் ஹய்ய அன் பையினா, வாழ வேண்டும் என்று நினைப்பவர் இதை உபயோகித்தால் அவர் வாழலாம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எல்லாமே பையினா, தெளிவாக நாங்கள் சொல்லி இருக்கிறோம். வைன்னஹு லதஸ்கிரத்துன் லில் முத்தகீன் வைன்னா லனஅலமு அன்ன மின்கும் முகذிபீன். இந்த 2 சாராருக்கு நாங்கள் அறிவுறுத்துவதற்காகத்தான் இந்த சூறாவை இறக்கியதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லிவிட்டு அடுத்ததாக மேலும் உறுதிப்படுத்தி சொல்கிறான், வைன்னஹு லஹஸ்ரத்துன் அலல் காஃபிரீன், நிச்சயமாக இந்த குர்ஆன் இறை மறுப்பாளர்களுக்கு கைசேதமாக அமைகிறது. அப்படின்னால் என்ன அர்த்தம்? இதை நம்பவில்லை என்றால் மறுமை நாளில் அது அவர்களுக்கு எதிராக வரும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஹுஜ்ஜத்துன் லக அவ் அலைக என்று சொன்னார்கள். அல் குர்ஆன் என்பது மஹ்ஷர் மைதானத்தில் ஒன்று ஹுஜ்ஜத்துன் லக, உங்களுக்கு சார்பாக வாதாடும், அவ் அலைக அல்லது உங்களுக்கு எதிராக வாதாடும். ஏனென்றால் எல்லா தர்க்கத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த அல் குர்ஆனிலே சொல்லிவிட்டான். சொன்ன பிறகு எடுத்து நடந்தால் மறுமை நாளில் ஹுஜ்ஜத்துல் லக்கும், அது உங்களுக்கு சார்பான ஆதாரமாக வந்து வாதாடும். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சூறாக்கள் மறுமை நாளில் மேக மூட்டங்களை போன்று வந்து அல்லாஹ்விடத்திலே வாதாடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அதே நேரத்தில் ஒரு மனிதர் வழிகட்டு போனால் அல் குர்ஆனில் உள்ள விஷயங்களை உணர்வுபூர்வமாக உள்ளத்திலே உள்வாங்கி அவருடைய கண்கள் கண்ணீர் வடிக்காமல் இன்னமும் அவர் திருந்தாமல் இருப்பாரையாக இருந்தால் ஹுஜ்ஜத்துன் அலைக்க, அது உங்களுக்கு எதிராக வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை அல்லாஹு தஆலா இங்கு சொல்கிறான். வைன்னஹு லஹஸ்ரத்துன் அலல் காஃபிரீன், இந்த அல் குர்ஆனை இவ்வளவு ஆதாரங்களுக்கு பிறகு மறுப்பவர்களுக்கு கைசேதமாக மறுமை நாளில் அது வரும் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான். அப்ப அல் குர்ஆன் மனிதர்களுக்கு கைசேதம் என்று அல்லாஹு தஆலா இங்கு சொல்வதற்கான காரணம் அதுதான். அப்படி இல்லை என்றால் அல் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கெல்லாம் அது வழிகாட்டி. அப்ப அல்லாஹ் இங்கு இப்படி சொல்கிறான் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? கைக்கு எட்டியதாக இருந்தும்
உங்களுக்கு அறிவுரை சொல்லப்பட்டும் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளவில்லையே அப்படிங்கிற கை சேதத்தோடு நாளை மறுமை நாளில் நீங்கள் வருவீர்கள். ஏனெனில் இந்த சூரா முழுவதுமாக பேசுவது எதை பற்றி? மறுமை நாளை பற்றி. அதனால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த சூராவை முடிக்கிற தருவாயில் சொல்கிறான், வ இன்னஹு லஹஸ்ரத்துன் அலல் காஃபிரீன் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கிறான், சகோதரர்களே, எப்படி அல்லாஹ் சொல்கிறான்? சுப்ஹானல்லாஹ், வ இன்னஹு லஹக்குல் யகீன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஹக் என்றாலும் உண்மைதான், யகீன் என்று சொன்னாலும் உண்மை, உறுதி. இதற்கு சொல்வார்கள் இரண்டு ஒரே மாதிரியான சொற்களை இணைப்பது என்று சொல்வார்கள். இது உண்மையில் எப்படி வரும் என்று சொன்னார், அல் ஹக்குல் யகீன் என்று வரும். அதை அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகிறான் என்றால் ஹக்குல் யகீன் என்று இணைத்து சொல்லுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, மூன்று வகையில் சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லையா? ஒன்று எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? இல்முல் யகீன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஐனுல் யகீன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு அல்லாஹு தஆலா சொல்கிறான் ஹக்குல் யகீன் என்று. அறிஞர்கள் விளக்கம் சொல்கிறார்கள், ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் கேள்விப்படுகிற பொழுது, அதை நம்புகிற பொழுது வருகிற அந்த அறிவு இருக்கிறதே, அது இல்முல் யகீன். ஒரு விஷயத்தை கண்ணால் பார்க்கிற பொழுது வரக்கூடிய அந்த நம்பிக்கை இருக்கிறது, அதற்கு ஐனுல் யகீன். ஏன்னா இத்ராக்குல் ஹவாஸ், நம்முடைய ஐம்புலன்கள் எல்லாம் அதை பார்க்கிறது, கண்ணால் பார்க்கிறோம். நாங்கள் அதை கண்ணால் பார்க்கிற பொழுது ஒரு உறுதி ஒன்று வருமா இல்லையா? ஒருவர் சொல்கிற பொழுது வருகிற உறுதியை விட கண்ணால் பார்க்கிற பொழுது ஒரு உறுதி ஒன்று வருகிறது, ஐனுல் யகீன் என்று சொல்வார்கள். ஆனால் நாங்கள் மர்மை நாளை பார்த்தோமா? கபரை பார்த்தோமா? கபருடைய வேதனைகளை பார்த்தோமா? அல்லது அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா மறுமை நாளில் விசாரிப்பானே யௌமுல் ஹிசாப், அதை பார்த்தோமா? சிராத்தல் முஸ்தகீமை பார்த்தோமா? சொர்க்கம் நரகத்தை பார்த்தோமா? எதையும் பார்க்கவில்லை. ஆனால் பார்க்காத ஒன்றுக்கு அல்லாஹு தஆலா சொல்கிறான் ஹக்குல் யகீன் என்று. அப்படி என்றால் நீங்கள் கண்ணால் பார்த்து நம்புவதை விட, கண்ணால் பார்த்து நீங்கள் நம்புவதை விட ஒன்றை பார்த்து பழகி ஆதாரத்தோடு புரிந்து உங்கள் உள்ளத்தில் உள்வாங்குவீர்களே, அதற்குத்தான் சொல்வார்கள் என்னவென்று ஹக்குல் யகீன் என்று. அல்லாஹு தஆலா தொப்பாக உள்ள மிக உயர்ந்த தரத்தில் உள்ள ஒரு வார்த்தையை பாவிக்கிறான். ஒரு மனிதனிடத்திலே நம்பிக்கை வர வேண்டும் என்றால் அந்த நம்பிக்கையில் உயர்ந்த தரம் எது? ஹக்குல் யகீன். மஹ்ஷர் மைதானம், மறுமை நாளை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது என்ன வார்த்தை அல்லாஹ் பாவிக்கிறான்? வ இன்னஹு லஹக்குல் யகீன். சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தில் மிக முக்கியமான ஒரு ரகசியம் அமைந்திருக்கிறது. அதோடு அடுத்த வசனத்தோடு இந்த சூரா முடிவடைகிறது. என்ன ரகசியம்? வ இன்னஹு லஹக்குல் யகீன். தெளிவாக தெரிகிற ஒரு ரகசியம் இதிலே இருக்கிறது. மறுமை உறுதி என்பது இந்த வசனத்துடைய கருத்து, பொருள். சூராவை அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான்? அல் ஹாக்கா. சூராவை அல்லாஹ் எப்படி முடிவுறுத்துகிறான்? வ இன்னஹு லஹக். இந்த சூரா எதை கொண்டு ஆரம்பித்ததோ அதே வசனத்தை கொண்டு, அதே சொல்லாடலை கொண்டு, அதில் உள்ள மூல வார்த்தையை கொண்டு அல்லாஹு தஆலா முடிவுறுத்துகிறான். சகோதரர்களே, அல் ஹாக்கா, இது உண்மையானது. அந்த அல்லாஹ் எப்படி ஆரம்பித்தானோ அதை கொண்டு அல்லாஹு தஆலா முடிக்கிறான். வ இன்னஹு லஹக், இது உண்மையானதாகும் என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு தன்னை பெருமைப்படுத்தி இந்த வசனத்தை முடிக்கிறான். ஃபஸப்பிஹ், நபியே நீங்கள் தஸ்பீஹ் செய்யுங்கள். பிஸ்மி ரப்பிக்கல் அலீம், மகத்தான உம்முடைய ரப்பினுடைய பேரை கொண்டு நீங்கள் தஸ்பீஹ் செய்து கொண்டே இருங்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சொல்கிறான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அப்படியான ஒரு ஆச்சரியமான ஒரு சூறாவை நாங்கள் கற்றிருக்கிறோம். இதை இன்னும் நாங்கள் தஃப்சீர் செய்வதாக இருந்தால் மிக நீண்ட நாளைக்கு எங்களால் தஃப்சீர் செய்ய முடியும். ஆனாலும் இந்த சூறாவில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான மூல கருக்களை நாங்கள் இந்த குறித்த சில கிழமைகளில் நாங்கள் புரிந்து கொண்டோம். வல்ல ரப்புல் ஆலமீன் இந்த சூறாவின் மூலம் எதையெல்லாம் படித்தோமோ அதை உள்வாங்கி நாளை மறுமை நாளில் சோக்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக.